டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 67. அந்த ரேஞ்ச் ரோவர் ஒரு ஜாவா பிளாக் பிரேயர். 4 சக்கர டிரைவிங், தரமான ஓட்டம், அதிக சக்தி வாய்ந்த பாலிப்ராப்ளின் விளக்குகளுடன் வலது பக்க ஸ்டீரிங் கொண்டது. அந்த வண்டியை தான் ஓட்டாததை நினைத்து லெங்டன் சந்தோஷப்பட்டார். டீப்பிங்கின் வேலையாளான ரேமி தன்னுடைய எஜமானரிடமிருந்து வந்த உத்தரவை அடுத்து சாட்டுவில்லைக்கு பின்னால் இருந்த பகுதியில் நிலவொளி வெளிச்சத்தில் வண்டியை ஓட்டும் பிரமாதமான வேலையை செய்து கொண்டிருந்தான். ஹெட்லைட்டுகள் எதுவும் இல்லாமலேயே மலைமுகட்டை கடந்துவிட்ட அவன் தற்போது ஒரு நீளமான சரிவு பாதையை கடந்து கொண்டிருந்தான். எஸ்டேட்டில் இருந்து அவன் வெகு தூரம் வந்துவிட்டான். வெகு தொலைவில் இருளடைந்து காணப்பட்ட பகுதிக்குள் நுழைந்துவிடும் முனைப்பில் இருந்தான் அவன். கச்சாவியை பத்திரமாக வைத்திருந்த லெங்டன் பயணியர் இருக்கைக்கு வந்து பின்னால் இருந்த டீப்பிங்கையும் சோஃபியாவையும் பார்த்தார். "உங்களுடைய தலை எப்படி இருக்கிறது ராபர்ட்?" என்று கேட்டாள். சோஃபியா அவள் குரலில் கவலை தோய்ந்திருந்தது. லெங்டன் வலுக்கட்டாயமாக புன்னகையை வரவைத்து கொண்டார். "நன்றாயிருக்கிறது, நன்றி" என்ற லெங்டனுக்கு தன்னை வதைப்பது போல் இருந்தது. அவளுக்கு அருகாமையில் நின்றிருந்த டீப்பிங் கட்டி போடப்பட்டிருந்த அந்த துறவியின் தோள்பட்டைகளை பார்த்து கொண்டிருந்தார். கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த அந்த துறவி பின் இருக்கைக்கு பின்னால் இருந்த சரக்கு ஏற்றும் பகுதியில் கிடந்தான். டீப்பிங் அந்த துறவியின் துப்பாக்கியை மடியில் வைத்திருந்தார். அவரை பார்ப்பதற்கு பிரிட்டிஷ் வேட்டைக்காரர்தான் வேட்டையாடுவதற்கு முன்பாக காட்சி தரும் பழைய புகைப்படத்தை போல் இருந்தது. "இந்த மாலை நேரத்திலாவது நீங்கள் எழுந்துவிட்டீர்களே ராபர்ட், மிக்க மகிழ்ச்சி" என்று டீப்பிங்கின் சிரிப்பு பல வருடங்களுக்கு பின்னர் இப்பொழுதுதான் கிண்டல் செய்கிறார் என்பதை போல் இருந்தது. "உங்களையும் இதில் சம்பந்தப்படுத்த வைத்ததற்கு மன்னித்து விடுங்கள் லீ." "இல்லை, அப்படி சொல்ல வேண்டாம். இதில் சம்பந்தப்படுத்துவதற்காகத்தான் நான் என் வாழ்நாள் முழுவதும் காத்திருந்தேன்." டீப்பிங் நீளமான புதிர்வேலியை கடந்து லெங்டனுக்கு அருகாமையில் இருந்த முன் கண்ணாடி வழியாக பார்த்தார். ரேமியை பின்பக்க தோலை தட்டி அழைத்தார். "நினைவிருக்கட்டும், பிரேக் லைட்டுகளை பயன்படுத்தக்கூடாது. தேவைப்பட்டால் எமர்ஜென்சி பிரேக்கை மட்டும் பயன்படுத்தலாம். நான் காட்டிற்குள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய வீட்டிலிருந்து யாரும் நம்மை பார்த்துவிடக்கூடாது." புதர்வேலியில் இருந்த பாதை வழியாக அதை ஓட்டிய ரேஞ்ச் ரோவர் காரை செலுத்தினான் ரேமி. அதிகப்படியாக வளர்ந்திருந்த புற்களில் அந்த வாகனம் சென்றபோது முன்னால் இருந்த மரங்கள் நிலவொளியை மறைய செய்தன. "எனக்கு எதுவுமே தெரியவில்லை" என்று நினைத்தார் லெங்டன். அவர்களுக்கு முன்னால் இருந்த வடிவங்கள், உருவங்கள் அனைத்தையும் அவர் அடையாளம் காண முயற்சி செய்தார். வாகனத்தின் இடது பக்கம் மரக்கிளைகள் உரசின. ரேமி வேறு ஒரு பக்கம் வண்டியை செலுத்தினான். வண்டியை எப்படியோ நேராக செலுத்திய அவன் 30 அடிகளுக்கு நகர்ந்து விட்டான். "மிக நன்றாக செய்தாய் ரேமி" என்றார் டீப்பிங். "இவ்வளவு தூரம் வந்ததே போதும். காற்றுப்போக்குக்கு கீழே இருக்கும் சிறிய நீல நிற பட்டனை அழுத்த முடியுமா ராபர்ட்? தெரிகிறதா?" அந்த பட்டனை கண்டுபிடித்த லெங்டன் அதை அழுத்தினார். அவர்களுக்கு முன்பாக மஞ்சள் நிற ஒளியில் ஓர் அமைதியான பாதை திறந்து கொண்டது. இரு பக்கங்களிலும் அடர்த்தியான புல்தரை இருப்பதை அது வெளிப்படுத்தியது. மூடுபனி ஒளி என்று லெங்டன் நினைத்து கொண்டார். அதை விலகாமல் செல்ல அவை போதுமான ஒளி கொடுத்தன. ஆனால் காட்டில் அடர்த்தியாக இருந்த அவை ஒளித்தர மறுத்தன. "பிரமாதம் ரேமி." டீப்பிங் மகிழ்ச்சியாக இருந்தார். "விளக்குகள் எரிகின்றன. எங்களுடைய உயிர் உன் கையில்தான் இருக்கின்றன. நாம் எங்கே போகிறோம்?" என்று கேட்டாள் சோஃபியா. "இந்த பாதை காட்டிற்குள் 3 கிலோமீட்டர் வரை செல்லும்" என்றார் டீப்பிங். "எஸ்டேட்டின் உள்ளே புகுந்து வடக்கு பகுதிக்கு செல்லும். சேற்றிலோ மரங்களோ நாம் மோதிக்கொள்ள மாட்டோம். எந்த சேதமும் இல்லாமல் 5வது நெடுஞ்சாலையின் பக்கவாட்டில் நாம் சென்றுவிடலாம்.
சேதமில்லாமல். லெங்டனின் மதம் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. கற்சாவியை பத்திரமாக வைத்திருந்த மரப்பெட்டி இருந்த தன்னுடைய மடியை நோக்கி லெங்டன் தன் பார்வையை திருப்பினார். மூடியின் மேல் அலங்கரிக்கப்பட்டிருந்த ரோஜா வடிவம் பின்பக்கமாக தெரிந்தது. ஆனாலும் லெங்டனுக்கு சற்றே குழப்பமாக இருந்தது. அதை மீண்டும் ஒரு முறை நீக்கிவிட்டு அதற்கு கீழே இருக்கும் மர சித்திரத்தை மிகவும் நெருக்கமாக ஆராய வேண்டும் என லெங்டன் ஆவல் கொண்டார். மூடியை திறந்து அதை உயர்த்திய போது பின்னால் இருந்த டீப்பிங்கின் கை லெங்டனின் தோள்களில் விழுந்தது. பொறுமையாக இரு ராபர்ட் என்றார் டீப்பிங். இப்பொழுது குலுங்கலாகவும் இருளாகவும் இருக்கிறது. நாம் எதையாவது உடைத்துவிட்டால் கடவுள்தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். வெளிச்சத்திலேயே அந்த மொழியை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் இருளில் நிச்சயம் முடியாது. அதை ஒரே துண்டாக எடுத்து செல்வதிலே கவனம் செலுத்தலாமா? அதை திறப்பதற்கான நேரம் வெகு விரைவில் வந்துவிடும். டீப்பிங் சொல்வது லெங்டனுக்கு சரியாக பட்டது. அதை ஆமோதித்தபடி அவர் அந்த பெட்டியை மீண்டும் மூடி வைத்தார். பின்னால் இருந்த துறவி முணங்கிக் கொண்டிருந்தான். தன்னுடைய கட்டுகளோடு போராடி கொண்டிருந்தான். திடீரென்று கால்களால் உதைக்க ஆரம்பித்தான். அவனை நோக்கி திரும்பிய டீப்பிங் இருக்கைக்கு மேலிருந்த அவனை நோக்கி குறிவைத்தார். நீங்கள் குற்றம் சாட்டுவதாக என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை சார். என்னுடைய வீட்டிற்கு அத்துமீறி நுழைந்தது மட்டுமல்ல, என் நெருங்கிய நண்பரின் தலையில் துப்பாக்கியில் குறி வேறு வைத்தீர்கள். உங்களை சுட்டு கொன்று இந்த காடுகளில் வீசிவிட எனக்கு முழு உரிமை இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். அந்த துறவி அமைதியானான். அவனை நம்முடன் அழைத்து வந்தது சரிதான் என்று நினைக்கிறீர்களா என்றான் லெங்டன். மிகவும் சரி என்ற டீப்பிங் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார். உன்னை கொலை செய்ய நினைக்கிறார்கள் ராபர்ட். இந்த பொறிக்குதான் உன்னுடைய சுதந்திரத்துக்கான அனுமதி சீட்டு. உன்னை என்னுடைய வீட்டிலிருந்து இழுத்துச் செல்ல காவல்துறை மிக தீவிரமாக முயற்சி செய்கிறது. என்னுடைய தவறுதான் என்றாள் சோஃபியா. கவச வண்டியில் டிரான்ஸ்மீட்டர் இருந்திருக்கலாம். அது விஷயமில்லை என்றார் டீப்பிங். காவல்துறை உங்களை கண்டுபிடித்ததில் எனக்கு ஆச்சரியமில்லை. ஆனால் ஒபாஸ்டே ஆள் ஒருவன் உங்களை கண்டுபிடித்திருக்கிறான். நீங்கள் இருவரும் என்னிடம் சொன்னதிலிருந்து காவல்துறை அல்லது ஜூரி பாதுகாப்பு பெட்டக வங்கி உதவி இல்லாமல் இந்த ஆள் எப்படி உங்களை என் வீட்டில் கண்டுபிடித்திருக்க முடியும்? லெங்டன் அதை பரிசீலனை செய்தார். பெக்கே இன்றிரவு நடந்த மரணங்களுக்கு காரணமானவர்களை கண்டுபிடித்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். மேலும் வெர்னட் கூட சற்றென்று தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டார். லெங்டன் 4 கொலைகளுக்கு குற்றம் சாட்டுபவராக இருந்தார் என்பதை பரிசீலனை செய்தாலும் வங்கியாளரின் அந்த மனமாற்றம் புரிந்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருந்தது. இந்த துறவி தனியாளாக வேலை செய்யவில்லை ராபர்ட் என்றார் டீப்பிங். இதற்கெல்லாம் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை தெரியாதவரை நீங்கள் ஆபத்தில்தான் இருக்கிறீர்கள். நல்ல செய்தி என்னவென்றால் நீங்கள் தற்போது சக்தி பெற்ற நிலையில் இருக்கிறீர்கள். எனக்கு பின்னால் இருக்கும் இந்த ராட்சசனுக்கு அந்த தகவல் தெரியும். இதற்கெல்லாம் பின்னணியில் உள்ளவராக இருந்தாலும் அவருக்கு இப்போது பதட்டம் தொற்றிக் கொண்டிருக்கும். ரேமி காரை வேகம் எடுத்தான். அந்த மண் பாதையில் சற்று சௌகரியமாகவே ஓட்டினான். தண்ணீரை சிதறடித்த அந்த கார் சற்றே மேடான பகுதியில் ஏறி பிறகு மீண்டும் கீழே இறங்கத் தொடங்கியது. ராபர்ட், தயவுசெய்து அந்த ஃபோனை என்னிடம் எடுத்து தர முடியுமா என்ற டீப்பிங்கின் காரின் டேஷ்போர்டில் இருந்த ஃபோனை சுட்டிக்காட்டினார். லெங்டன் அதை அவரிடம் எடுத்து தந்தார். டீப்பிங் டயல் செய்தார். மறுமுனையில் பதில் வரும் வரை நீண்ட நேரம் காத்திருந்தார். ரிச்சர்ட், தூக்கத்திலிருந்து எழுப்பிவிட்டேனா? சரி, போகட்டும். சாதாரண விஷயம்தான். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. எனக்கு உடல்நிலை சற்று சரியில்லை. ரேமியும் நானும் அயல்ஸிற்கு சிகிச்சைக்காக சென்று கொண்டிருக்கிறோம். ஆமாம், போய்கொண்டுதான் இருக்கிறோம். அவசரமாக அழைத்ததற்கு சாரி. எலிசபெத்தை 20 நிமிடங்களில் தயார் செய்து விட முடியுமா? தெரியும். உன்னால் முடிந்ததை செய். சீக்கிரமே பார்க்கலாம் என்றபடி ஃபோனை ஆஃப் செய்தார். எலிசபெத் என்றார் லெங்டன்.
என்னுடைய விமானம். அதை வாங்க மிக அதிக செலவானது. லெங்டன் முழுமையாக திரும்பி அவரை பார்த்தார். என்ன என்றார் டிப்பிங். பிரான்சில் உள்ள மொத்த காவல்துறையும் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் போது இங்கேயே இருந்துவிட முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. லண்டன் மிகவும் பாதுகாப்பானது. சோஃபியாவும் டிப்பிங்கை நோக்கி திரும்பினார். நாம் இந்த நாட்டை விட்டு வெளியேற முடியும் என்றா நினைக்கிறீர்கள்? நண்பர்களே, இங்கே பிரான்ஸை காட்டிலும் அந்த நாகரிக உலகில் எனக்கு செல்வாக்கு அதிகம். மேலும் புனித கோப்பையை பிரிட்டனில் இருப்பதாக தான் நம்பப்படுகிறது. கச்சாவையை திறந்துவிட்டால் நாம் சரியான திசையில்தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கான வரைபடத்தை கண்டுபிடித்து விடலாம் என்று உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் எங்களுக்கு உதவ பெரிய ரிஸ்க் எடுக்கிறீர்கள். பிரெஞ்சு காவல்துறையுடன் உங்களுக்கு இனி நண்பர்களே கிடைக்க மாட்டார்கள் என்றாள் சோஃபியா. டிப்பிங் உடலை குலுக்கி கொண்டார். எனக்கு பிரான்சில் வேலை முடிந்துவிட்டது. அந்த கச்சாவியை கண்டுபிடிக்க தான் நான் இங்கே வந்தேன். அந்த வேலை இப்போது முடிந்தாகிவிட்டது. சாட்டு வில்லவை திரும்பவும் பார்க்க முடியுமா என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. சோஃபியா இன்னமும் நம்பிக்கை வராதலாகவே கேட்டால், விமான நிலைய பாதுகாப்பை தாண்டி நாம் எப்படி போவது? டிப்பிங் தலையை குலுக்கி கொண்டார். லே போர்ஹேவிலிருந்து நான் போகப் போகிறேன். இங்கிருந்து அருகாமையில் இருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் விமான நிலையம் அது. பிரெஞ்சு டாக்டர்கள் என்னை மிகவும் பதட்டப்பட வைத்து விட்டார்கள். அதனால் மாதம் 2 முறை வடக்கே பயணம் செய்து இங்கிலாந்தில் சிகிச்சை எடுத்து வருகிறேன். 2 பக்கமும் எனக்கு சில சிறப்பு சலுகைகள் உள்ளன. நாம் விமானத்தில் பறக்க தொடங்கியதும் நம்மை சந்திக்க அமெரிக்க தூதரகத்திலிருந்து யாரையாவது அழைக்க வேண்டுமா இல்லையா என்பது நீங்களே முடிவு செய்யுங்கள். தூதரகத்தின் உதவியை நாட வேண்டாம் என்று லெங்டன் சட்டென்று முடிவு செய்தார். அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது எல்லாம் கற்சாவி, குறியீடு, இவையெல்லாம் புனித கோப்பைக்கு வழிகாட்டுமா என்பதுதான். பிரிட்டனை பற்றி டிப்பிங் சொன்னது சரியாக இருக்குமா என்றும் அவருக்கு தெரியவில்லை. நவீன புராணிகங்கள் எல்லாம் புனித கோப்பையை இங்கிலாந்தில்தான் எங்கோ இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கின்றன. கிங் அர்தார் கதைப்படி புனித கோப்பை இருப்பதாக சொல்லப்படும் அவலான் தீவு இங்கிலாந்தில் உள்ள கிளாட்டன்ஸ்ல பரிதான் என்ற நம்பப்படுகிறது. புனித கோப்பை எங்கிருந்தாலும் தான் அதை தேடி செல்வோம் என்று லெங்டன் கற்பனை செய்து கூட பார்த்ததில்லை. சாங்கிரியல் ஆவணங்கள், இயேசு கிறிஸ்துவின் நிஜமான வரலாறு, மேரி மேக்தலின் கல்லறை தான் ஏதோ ஒரு வகையான திரிசங்கு நிலையில் இருப்பதாக லெங்டன் உணர்ந்தார். நிஜமான உலகம் அவரை அடைய முடியாத ஒரு நீர்க்குமிழி. சார் என்றான் ரேமி, லண்டனுக்கு செல்லும் அளவுக்கு உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்கிறதா? ரேமி, நீ கவலைப்பட வேண்டாம் என்றார் டிப்பிங் உறுதியான குரலில். நான் இங்கிலாந்திற்கு திரும்புவதாலேயே கண்டபடி சாப்பிட்டு உடலை கெடுத்து கொள்ள மாட்டேன். நீ என்னுடன் நிரந்தரமாக சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறேன். டெவன்ஷைரில் ஒரு பெரிய வில்லா ஒன்றை வாங்க திட்டமிட்டிருக்கிறேன். உன்னுடைய பொருளை எல்லாம் எடுத்து அனுப்பி வைத்துவிடு. ஒரு சாகசம் ரேமி. சாகசம்? லெங்டனும் சிரிக்க வேண்டியதாயிற்று. இங்கிலாந்திற்கு வெற்றிகரமாக திரும்பி பின்னர் டிப்பிங்கிற்கு இருந்த திட்டங்களை பற்றி நினைக்கையில் அவருடைய தொற்றிக்கொள்ளும் உற்சாகத்தன்மையும் பீடித்து கொண்டதோ என்று லெங்டன் நினைத்தார். ஜன்னல் வழியாக அமைதியாக உற்று பார்த்து கொண்டிருந்த லெங்டன் தன்னை கடந்து செல்லும் மரங்களையும் மூடுபனி வெளிச்சத்தில் மஞ்சளும் சிவப்புமாக பேய் போல வெளிரி காணப்படும் தோற்றத்தையும் கவனித்தபடி வந்தார். பக்கவாட்டு குழியாடி உட்புறமாக மடக்கி வைக்கப்பட்டிருந்தது. மரக்கிளைகள் பிரஷ்களைப் போல் காரை துடைத்தன. சோஃபியா பின்னிருக்கையில் அமைதியாக அமர்ந்திருப்பதை லெங்டன் கதவு கண்ணாடியில் பார்த்தார். அவர் நீண்ட நேரமாக அவளையே கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். எதிர்பாராத வகையில் சற்று திருப்தியாக இருப்பதை உணர்ந்தார். இன்றிரவு அவருக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் இது போன்றவர்களுடன் வந்து சேர்ந்தமைக்காக லெங்டன் நன்றி தெரிவித்து கொண்டார். சில நிமிடங்களுக்கு பின்னர் அவர் தன்னையே கவனிப்பதை உணர்ந்த சோஃபியா முன்னால் நகர்ந்து அவருடைய தோள்களில் கையை வைத்து,
தேய்த்து விட்டபடி உங்களுக்கு ஒன்றுமில்லையே என்றாள். ஒன்றுமில்லை, எப்படியோ என்றான் லெங்டன். சோஃபியா பின்னுக்கு நகர்ந்து தன் இருக்கையில் அமர்ந்தாள். ஒரு சிறிய குறுநகை அவள் உதடுகளுக்கு நடுவில் தோன்றி மறைந்ததை லெங்டன் பார்த்தார். தானும் இப்போது லேசாக சிரிப்பதை அவர் உணர்ந்தார். ரேஞ்ச் ரோவரின் பின்பக்க கட்டி போடப்பட்டிருந்த சிலாசால் சரியாக மூச்சு விட முடியவில்லை. முதுகு பக்கம் இழுத்து கட்டப்பட்டிருந்தது. அவனுடைய கைகள் சமையலறை துணியலாலும் டேப்பினாலும் கட்டப்பட்டிருந்தது. முழங்கால்களோடு பலமாக உரசியது. அவனை பிடித்து வைத்திருப்பவர்கள் இடுப்பு பட்டையாவது நீக்கியிருக்கலாம். டேப் போட்டு ஒட்டியிருந்ததால் வாயினால் மூச்சை உள்ளே இழுக்க முடியாத அவன் மூக்குத்துவாரங்கள் வழியாக மட்டுமே சுவாசித்து கொண்டிருந்தான். அதுவும் கூட அவன் கட்டி போடப்பட்டிருந்த வண்டியின் பின்பக்கம் இருந்த தூசியினால் சிக்கலானது. அவன் இரும்பத் தொடங்கினான். அவருக்கு மூச்சு திணறுகிறது என்று நினைக்கிறேன் என்றான். அந்த பிரெஞ்சு டிரைவர் சற்று அக்கறையோடு தன்னுடைய உடலுதவி உபகரணத்தால் சிலாஸை தாங்கியிருந்த அந்த பிரிட்டிஷ்காரர் சற்று நகர்ந்து இறுக்கமான முகபாவத்தோடு அவனை எட்டி பார்த்தார். உன்னுடைய அதிர்ஷ்டம் என்னவென்றால், பிரிட்டிஷ் நீதிமான்களாகிய எங்களுடைய பொது பண்பாடு என்னவென்றால், நாங்கள் நண்பர்களிடம் காட்டாத அக்கறையை கூட எதிரிகளிடம் காட்டுவோம் என்பதுதான். அந்த பிரிட்டிஷ்காரர் கீழே குனிந்து சிலாஸின் வாயிலிருந்த டேப்பை பிடித்தார். வேகமாக ஒரே இழுவையில் அதை கிழித்தெறிந்தார். சிலாஸின் உதடுகள் தீப்பிடித்தது போல் எரிந்தது. அவன் நுரையீரலுக்குள் நுழைந்த காற்றை கடவுள்தான் அனுப்பியிருக்க வேண்டும். நீ யாருக்காக வேலை செய்கிறாய் என்று கேட்டார் அந்த பிரிட்டிஷ்காரன். நான் கடவுளின் வேலையை செய்கிறேன் என்று அந்த பெண் அவனை தாடையில் தாக்கியதால் ஏற்பட்ட வலியின் ஊடாக சிலாஸ் கத்தினான். நீ ஒபாஸ்டேயை சேர்ந்தவன் என்றார் அந்த மனிதர். அது கேள்வியே அல்ல. நான் யார் என்று உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒபாஸ்டேக்கு அந்த சாவி எதற்காக தேவை? சிலாஸிற்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் எண்ணம் இல்லை. அந்த கற்சாவிதான் புனித கோப்பைக்கு உண்டான தொடர்பு. அந்த புனித கோப்பைதான் நம்பிக்கையை பாதுகாப்பதற்கு உண்டான சாவி. நான் கடவுளின் வேலையை செய்கிறேன். அந்த வழி ஆபத்தில் இருக்கிறது. இப்போது ரேஞ்ச் ரோவரில் கட்டுகளுடன் போராடி கொண்டிருந்த சிலாஸ் டீச்சரையும் பிஷப்பையும் நிரந்தரமாக தோற்கடிக்க செய்துவிடுவோமோ என்று அச்சம் கொண்டான். அவர்களை தொடர்பு கொள்ளவும் சம்பவங்கள் இவ்வளவு மோசமாக நடந்துவிட்டதை அவர்களிடம் சொல்லவும் இப்போது அவனுக்கு வழியே இல்லை. என்னை பிடித்தவர்களிடம்தான் அந்த சாவி இருக்கிறது. நாம் அடையும் முன்னர் அவர்கள் அந்த கோப்பையை அடைந்து விட்டார்கள். மூச்சை திணற வைக்கும் இருளில் சிலாஸ் பிரார்த்தனை செய்தான். தன்னுடைய வேண்டுதலுக்கு சக்தியளிக்க தன் உடலின் வலியை அவன் மறந்தான். ஒரே ஓர் அற்புதத்தை நிகழ்த்திவிடுங்கள் இறைவா. எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட தருணத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் வழி சிலாஸிடம் இல்லை. அவனேதான் அதை செய்தாக வேண்டியிருக்கும். ராபர்ட், சோஃபியா இப்பொழுது அவரையே பார்த்து கொண்டிருந்தார். உங்களுடைய முகத்தில் ஒரு வேடிக்கையான பார்வை தெரிந்ததே. லெங்டன் பின்னால் திரும்பி அவளை பார்த்தார். தன்னுடைய தாடை சரியாக பொருந்திருப்பதையும் இதய துடிப்பு வேகம் எடுத்திருப்பதையும் உணர்ந்தார். ஒரு வினோதமான எண்ணம் அவரிடம் தோன்றியிருந்தது. அது மிக எளிமையான விளக்கமாக இருக்க வாய்ப்பிருக்கிறதா? நான் உன்னுடைய செல்போனை பயன்படுத்தி கொள்ளலாமா சோஃபியா? இப்போதேவா? நான் எதையோ கண்டுபிடித்திருப்பதை போல் எனக்கு தோன்றுகிறது. என்ன? சில நிமிடங்களில் அதை சொல்கிறேன். எனக்கு உன்னுடைய செல்போன் வேண்டும். சோஃபியா எச்சரிக்கையாக இருப்பதை போல் தோன்றியது. பெக்கே நம்மை இன்னும் ட்ரேஸ் பண்ணி கொண்டுதான் இருப்பார் என்று சந்தேகிக்கிறேன். அப்படி இருக்குமானால் ஒரு நிமிடத்திற்குள் வைத்து விடுங்கள் என்றபடி அவரிடம் போனை கொடுத்தாள். அமெரிக்காவிற்கு எப்படி டயல் செய்வது? கட்டணத்தை ரிவர்ஸ் செய்ய வேண்டும். என்னுடைய போன் சேவை அட்லாண்டிக்கை தாண்டி கவர் செய்யாது. லெங்டன் 0 அழுத்தினார். இரவு முழுவதும் அவரை குழப்பத்திற்கு ஆளாக்கிய கேள்விக்கே அடுத்த 60 நொடிகளில் விடை கிடைத்துவிடும்.